Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. செய்தி கோவை மருதமலை திருக்கோவில் கும்பாபிஷேக விழா காலை 8:30 மணி அளவில் நடைபெறவுள்ள நிலையில் மலை மீது உள்ள முருகப்பெருமானை தரிசிப்பதற்காக மலைப்பாதையில் பக்தர்கள் செல்ல காவல்துறையினர் அனுமதி மறுத்துள்ளனர். இதனால் போலீசார் தடுப்புகளை தாண்டி பக்தர்கள் செல்ல முயல்வதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் அருண். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அருள்மிகு முருகப்பெருமானினுடைய 7ஆம் படை வீடாக கருதப்படுவது கோவை மருதமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். இந்த சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலினுடைய மகா கும்பாபிஷேக திருவிழா தற்போது 8:30 மணி அளவில் நடைபெற உள்ளது. இதில் அமைச்சர்கள் பங்கேற்க உள்ள நிலையில இந்த கோவிலுக்கு செல்வதற்கு 2 பாதைகள் உள்ளன. ஒன்று சாலை மார்க்கமாக வாகனங்களில் சென்று மலை அடிவாரத்தில் நிறுத்தி முருகனை தரிசிக்க முடியும். அதே போன்று படிக்கட்டுகள் வழியாக செல்லலாம். இந்த சாலையின் வழியாக செல்வதற்கு பொதுமக்களுக்கு, குறிப்பாக சாதாரண பக்தர்களுக்கு அனுமதியானது மறுக்கப்பட்டுள்ளது. காவல்துறையினர் சுமார் 1500க்கும் மேற்பட்டோர் குவிக்கப்பட்டு மலை அடிவாரத்திலேயே பக்தர்கள் தடுத்து நிறுத்தி அவர்களை தனியே ஆங்காங்கே தடுப்புகள் அமைத்து பக்தர்களை அனுமதித்து வருகிறார்கள். இதனால் ஆங்காங்கே அந்த தடுப்புகள் இருக்கக்கூடிய சூழல்ல கடுமையான கூட்ட நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. 700 பாஸ் மற்றும் அதாவது விஐபி பாஸ் என்று சொல்லக்கூடிய சிறப்பு அனுமதி சீட்டுகள் வழங்கப்பட்டிருக்கிற நிலையில அந்த சிறப்பு அனுமதி சீட்டு வைத்திருப்பவர்கள் மட்டுமே இந்த சாலையின் வழியாக விரைவாக செல்வதற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். மற்றவர்கள் இந்த வழியாக செல்வதால் ஆங்காங்கே கூட்ட நெரிசல் என்பது அதிகரித்திருக்கிறது. காவல்துறையினர் தடுத்து அனுமதிக்கக்கூடிய நிலையில ஒவ்வொரு பக்தர்களும் மிகுந்த ஒரு ஆர்வத்தின் காரணமாக வேகமாக வருவதால் ஆங்காங்கே கீழே விழுந்து செல்லக்கூடிய நிகழ்வுகளும் ஏற்பட்டிருக்கிறது. தற்போது ஒரு பெண்மணியானவர் கீழே விழுந்த நிலையில அவர் மீது 2-3 பேர் ஏறி சென்ற நிலையில அங்கு ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. தொடர்ந்து காவல்துறையினர் அந்த பெண்மணியை மீட்டு சிறிது நேரம் ஓய்வுக்கு பிறகு மீண்டும் அனுப்பியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த கும்பாபிஷேக பெருவிழாவை பார்ப்பதற்கு பக்தர்களுக்கு அனுமதி இல்லை. இந்த சிறப்பு அனுமதி பெற்ற 700 பேர் மட்டுமே கும்பாபிஷேக விழாவை காண்பதற்கும், கும்பாபிஷேக விழா முடிந்த பிறகுதான் பக்தர்கள் அனைவரும் உள்ளே செல்வார்கள், அவர்களுக்கு அப்போது மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்றும் காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த படி வழியாக செல்பவர்கள் கூட படிக்கு மேல் சென்று கோவிலுக்கு அருகே நிறுத்தி வைக்கப்பட்டு பின்னர் 10 மணிக்கு பிறகு மட்டுமே அவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் பக்தர்கள் மிகுந்த ஒரு மன உளைச்சலுக்கும் கடுமையான ஒரு அதிருப்திக்கும் ஆளாகி இருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி அருண். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.